இருந்தா கூட அவங்க வீட்டுக்கு வந்தா வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லலாம், இல்ல பேசாம இருந்துடலாம். அதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா அவங்கள அடிச்சு அவமானப்படுத்துறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுமா. ஐயோ அம்மா, அக்கா, 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 என்னம்மா பிரச்சனை சொல்லுங்கறல்ல. அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்க. சொல்யூஷன் ப்ரோ. அண்ணே, அண்ணியோட அம்மாவை பார்த்துட்டேண்ணே. எங்க பார்த்த? இங்கே தானே வரதராஜர் கோயில் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க, மண்டபத்துக்குள்ள உட்காந்துருக்காங்க. சரி, நான் உடனே வரேன். என்னம்மா இங்க உட்காந்துருக்கீங்க? மா மா சொல்றத கேளுங்கம்மா. மா நில்லுங்கம்மா. மா 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 நான் சொல்றத கேளுங்கம்மா, கொஞ்சம் நில்லுங்கம்மா. வேண்டாம் மாப்ள, வேண்டாம். என்ன நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்க வீட்ல இருக்க கூடாது. அதெல்லாம் இல்லம்மா. என் பொண்ணு நான் பண்றதெல்லாம் தப்புன்னு சொல்றப்போ வேண்டாம் மாப்ள. எதுக்கு மாப்ள? என்னால எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத சங்கடம்? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. காசி ராமேஸ்வரம் போலான்னு நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நீங்க அதுக்குள்ள என்ன பாத்துட்டீங்க. தயவு செஞ்சு நீங்க என்ன பாத்தீங்கன்னு யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அது இல்லம்மா. அம்மா நில்லுங்கம்மா, நான் சொல்றத கேளுங்கம்மா. நில்லுங்கம்மா, கொஞ்சம் நில்லுங்க. நான் சொல்றத கேளுங்க. கொஞ்சம் படபடன்னு பேசினா நான் என்ன பண்ண முடியும்? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. மீனாட்சி என்னைக்குமே உங்களுக்கு எதிராக பேச மாட்டா. அந்த காலத்துல நீங்க அவ மேல கோவப்பட்ட போது கூட அவ உங்க மேல கோவப்பட்டது கிடையாதுமா. நீங்க அவனை அடிச்சதுனால தான் மீனாட்சி உங்க மேல கோவப்பட்டுக்கா. மாப்ள, அந்த பரதேசி வீரசேனன் பேசின பேச்சு கொஞ்சம் கூட சரி கிடையாது. ஆனா அவங்க பேசுனதெல்லாம் இப்ப மறைஞ்சு போச்சேம்மா. நீங்க அடிச்சது தானே இப்ப பெரிய விஷயமா நிக்குது. ஆமாப்பா, எல்லாம் என் நேரம். நான் சொல்றேனே, நீ தப்பா எடுத்துக்காதப்பா. நீ கூட உன் அண்ணன் அண்ணி மேல உயிரே வச்சிருக்கிற. உன் அண்ணன் அண்ணிய யாராவது வார்த்தையில பேசினாலும் இல்ல கை நீட்டி அடிக்கிறதுக்கு கைய ஓங்கினாலும் நீங்க அவங்க கிட்ட சண்டைக்கு போயிடுவீங்க. ஆனா உங்க அண்ணன் அண்ணி வீட்டை விட்டு போனப்போ நீங்க பேசாம பார்த்துட்டு தானே நின்னீங்க. அப்ப நான் தானப்பா கூட இருந்தேன். தம்பி, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்களை குத்தி காட்டணுங்கிறதுக்காக சொல்லல. நான் இதெல்லாம் என் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைப்பா. நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஒருத்தருக்கு கெட்ட காலம்னு வந்துருச்சுன்னா இப்படி தான்ப்பா அவங்கள ஆட்டி படைக்கும். இப்ப அதெல்லாம் எதுக்குப்பா? வேண்டாப்பா, வேண்டாங்க மாப்பிள்ள. நான் அந்த வீட்டுல இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லாதவ. ஐயோ அம்மா, என்ன விட்டுருங்க. நான் எங்கேயாவது போறேன். நீங்க எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருங்க. அம்மா அவசரப்படாதீங்கம்மா. அம்மா, என் தம்பி ராஜேந்திரனும் சரி, சரவணனும் சரி, சண்முகமும் சரி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க.
அதை ஏன்னு கேட்க நாங்க விரும்பல. ஏன்னா பல விஷயங்களை நானும் மீனாட்சியும் அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்காம போயிருக்கலாம். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து நாங்க எதையும் எதிர்பார்க்கறது கிடையாதுமா. அவங்க நல்லா இருக்கணும்னு தாமா நாங்க எப்பவுமே நினைக்கிறோம். இப்போ அதையெல்லாம் எடுத்து ஒட்ட வைக்க நாங்க முயற்சி பண்ணாலும் அது ஒட்டாதுமா. அதுக்காக தான் நான் அதை பத்தி பேசுறதே இல்லை. ஆனா உங்க மேல எனக்கு இருக்கிற மரியாதையே வேறம்மா. காரணம், நீங்க உங்க கோபத்தையும் பகிரங்கமா வெளிப்படுத்துவீங்க, பாசத்தையும் பகிரங்கமா வெளிப்படுத்துவீங்க. எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குமா, ஒரு நாள் நான் ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது நீங்க வெத்தலைய மென்ன என் மேல படணும்னு துப்புனீங்க. நீங்க எத்தனையோ தடவை ரோடுன்னு கூட பார்க்காம என்னையும் மீனாட்சியும் மோசமா பேசிருக்கீங்க. அதெல்லாம் உங்க கோவத்தை நீங்க பகிரங்கமா வெளிப்படுத்திருக்கீங்க. நானும் மீனாட்சியும் வீட்டை விட்டு வெளியே வந்த போது யாரும் எங்க கூட வரலம்மா. அது எங்களுக்கு மனசு வருத்தம் தான். யாரும் இல்லாம நாங்க நின்னப்போ நீங்களும் சாந்தியும் தான் எங்க கூட நின்னீங்கம்மா. சாந்திக்காகவாது கூட பிறந்த ரத்த பாசம் இருந்துச்சு. நியாயமா உன்னை நம்பி வந்த என் பொண்ணை இப்படி ரோட்ல நிக்க வச்சுட்டேன்னு நீங்க தாமா என் சட்டையை பிடிச்சிருக்கணும். ஆனா நீங்க தாமா என் கூடவே இருந்தீங்க. நாங்கெல்லாம் தடுமாறி நின்னப்போ எங்களுக்கு தைரியம் சொல்லி ராஜேந்திரன் அனுப்பி வீடு பார்க்க சொன்னீங்க. அன்னைக்கு நீங்க மட்டும் எங்களுக்கு ஆறுதலா இல்லைன்னா நானும் மீனாட்சியும் உயிரோட கூட இல்லாம போயிருக்கலாமா. நிஜமா சொல்றேம்மா, என்னைக்கும் உங்க அன்பையும் கோவத்தையும் நீங்க பகிரங்கமா வெளிப்படுத்திருக்கீங்க. அது சில பேருக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா நாங்க இதை ஏத்துக்கிறோமா. எனக்கும் மீனாட்சிக்கும் இந்த பகிரங்கமான கோவமும் அன்பும் தான் வேணும். இதை நாங்க எல்லார்கிட்ட இருந்து எதிர்பார்த்தோம். ஆனா அது நடக்காம போச்சு. நாங்க ஏமாந்து நிக்கிறோம்மா. அத பரிபூர்ணமா நான் உங்ககிட்ட தாம்மா பார்த்தேன். ஆமாம்மா, என்னைக்கும் எங்களுக்கு உங்க மேல வருத்தம் இருந்தது இல்லம்மா, அன்பு தாம்மா இருந்துச்சு. அந்த அன்புனாலதாம்மா மீனாட்சி உங்க மேல கோவப்பட்டுட்டா. நாங்க கஷ்டப்படும் போது எங்க அம்மா கூட இருந்து எவ்வளவு ஆறுதலா இருந்திருப்பாங்களோ அத நீங்க எங்களுக்கு இருந்திருக்கீங்கம்மா. அந்த ஸ்தானத்துல தான் நான் உங்களை வச்சு பார்க்கிறேன். ஏமா, மீனாட்சியை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ உங்க மேல இருக்கிற உரிமையில தாமா அப்படி பேசிருக்கணும். அவளுக்கு அவ தங்கச்சிக்கு மேலேயும் பாசம் இருக்கு. அவங்க வாழ்க்கை மேல இருக்கிற அக்கறையில தாமா அப்படி பேசிருப்பா. அம்மா, தயவு செஞ்சு நீங்க அதை மனசுல வச்சுக்காதீங்கம்மா. அம்மா, இதை பாருங்க, நீங்க எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு வைங்க, நாங்க ரொம்ப உடைஞ்சு போயிடுவோம்மா. குறிப்பா நான் உடைஞ்சு போயிடுவேன். மா, சங்க தேர்தல் வேற வருதுமா. அதுக்கு எதுவுமே செய்ய முடியாத மனநிலைமைக்கு வந்துருவோம்மா. நாங்க எங்க சுயநலத்துக்காக உங்களை இருக்க சொல்றது தப்புதாம்மா. ஆனா நீங்க இல்லைன்னா அது எங்களுக்கு தாங்க முடியாத மன வருத்தத்தை கொடுக்கும். இதை பாருங்க, தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்கம்மா. சரிம்மா, இதுக்கு மேலேயும் உங்களுக்கு யார் மேலேயாவது கோவம் இருந்தா அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயோ மாப்ள, என்ன காரியம் பண்றீங்க மாப்ள? நான் போகணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ போயிருப்பேனே. எதுக்கு இங்கேயும் அங்கேயும் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன்? அதுவும் இல்லாம எனக்கு எந்த போக்கடமும் இல்லைங்க. உங்களை விட்டா எனக்கு எந்த நாதியும் இல்ல மாப்ள. நான் எங்க போவேன்? அதான் சொல்றேன் இல்லம்மா, அழாதீங்கம்மா, அழாதீங்க. கண்ணு தொடச்சுக்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம்.
வா உள்ள போலாம். மீனாட்சி, எனக்கு அம்மா கிடைச்சிட்டாங்களா? கிடைச்சிட்டாங்களா? இரு 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 கவலைப்படாத. ஓ அம்மா கிடைச்சிட்டாங்க. கிடைச்சிட்டாங்க. அம்மா அம்மா எங்க? ஏய் இருமா. எங்க? நானும் சண்முகமா உங்களுக்கு எல்லாத்தையும் பொறுமையா புரிய வச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டு தான் வந்திருக்கோம். எங்க இருந்தாங்க? கோயில் கோயிலா போயிருப்பாங்க போல் இருக்கு. நாங்க வரதராஜ சுவாமி கோயில் வாசல்ல பார்த்தோம். மனசு ரொம்ப நொந்து போய் பேசினாங்கம்மா. நாங்க தான் ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சிருக்கோம். கிடைச்சிட்டானா? ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. அவங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். ஏய் இரு 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 என்னாச்சு? எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? என்னங்க தேவையில்ல? என்ன தேவையில்ல? எங்க அண்ணனை விளக்க மாத்தால அடிச்சிருக்காங்க. சும்மா விட முடியுமா? இங்க பாரு, உங்க அண்ணனை சும்மா ஒண்ணும் அடிக்கல. அவன் அப்படி பேசியிருக்கான், அதனாலதான் எங்க அம்மா அடிச்சிருக்காங்க. அதுக்காக எங்க அம்மா அடிச்சதை நான் சரின்னு சொல்ல வரல. தப்புதாம்மா. அதே தப்ப உங்க குடும்பத்து ஆளுங்களும் எத்தனை வாட்டி செஞ்சிருப்பீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவ்வளவு ஏன் எங்க அம்மா உங்க வீட்டு படியேறி வந்தப்போ சடகோப்பன், அதான் உங்க அண்ணன், அவன் கழுத்து பிடிச்சு எங்க அம்மா வெளியில தள்ள உங்க அப்பா என் அம்மாவை கை நீட்டி அடிச்சிருக்காரு. இதெல்லாம் நாங்க ஒரு வார்த்தை கேட்டிருப்போமா? ஏங்க அதுவும் இதுவும் ஒண்ணாங்க? உங்க அம்மா பிச்சைக்காரி, ஆனா எங்க அண்ணா அப்படியா? எங்களுக்கு இருக்கிற பணம் என்ன, செல்வாக்கு என்ன? அவன் யார் வீட்டு பையன்? அந்த கிழவி எங்க அண்ணனை அடிச்சிருக்கா. எங்க அப்பா கண்ணுல படாத வரைக்கும் அவ தப்பிச்சா. எங்க அப்பா கையில சிக்குனா அவ்வளவுதான் சொல்லி வைங்க. இங்க பாருமா, உங்க அப்பா ஒண்ணும் சும்மா இல்ல. நாங்க போறப்ப சங்காட்களோட உட்காந்து பேசிட்டு தான் இருந்தாரு. இத பெரிய விஷயமாக்கி எப்படி ஓட்டு வாங்கலாம்னு யோசிச்சுட்டு தான் இருந்தாரு. உங்க அப்பா ஒண்ணும் சாதாரண ஆள் கிடையாது. என்ன கேஸ்ல மாட்ட வச்சு அது மூலமா எப்படி ஆதாயம் தேடலாம்னு பார்த்தாரு. எங்க அண்ணன் மேல பழிய போட்டு அவரை ஜெயில அடைக்கணும்னு பார்த்தாரு. அது நடக்கல. அந்த பாண்டிய கொன்னது இது வரைக்கும் யாருன்னு தெரியல. அதுக்கும் காரணம் உங்க அப்பா தான் ஊரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன வேணாலும் அட்டுழியம் பண்ணுவீங்க, ஆனா அடுத்தவங்க கோவத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட உங்களால பொறுக்க முடியாதுல்ல. எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல? பார்க்கலாம் பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்க ஆட்டம் எல்லாமே. சங்க தேர்தல்ல உங்க எல்லாரோட முகத்திரைய கிழிக்கிறேன் பாருங்க. அப்ப பாத்துக்கிறேன். ஏய், சும்மா எல்லாத்துக்கும் சங்க தேர்தல் முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்காத. நீங்க எவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்க. எங்க அம்மா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக அத பெருசா பேசி பூதாகரமாக்கி இப்ப வெட்டுவன் குத்துவன் பேசிக்கிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? பார்க்கலாம், பாப்போம் பாப்போம். நீங்களா நானு பாப்போம். ஏய், என்ன சும்மா பாப்போம் பாப்போம்னு பேசிக்கிட்டு இருக்க? என்ன ஓட்டு மீனாட்சி அக்கா மூஞ்ச பார்த்து தான் போட போறாங்க. அவங்க ஆத்தக்காரி மூஞ்ச பார்த்தோன்னு போட போறதில்ல. அப்படியே குடும்பத்தை பார்த்து தான் ஓட்டு போடணும்னா உன் குடும்பத்தை பார்த்து எவன் ஓட்டு போடுவான்? பேசுற பேச்சு. உன் பெரிய அண்ணன் செத்து போயிட்டான். உன் ரெண்டாவது அண்ணன் ஒரு வேகாத மூஞ்சு. மூணாவது அண்ணன் விடியாத முகர்கட்ட. நீ ஒரு அற வேக்காடு. உன்னை பெத்தது ஐயோ சொல்லவா வேணும். எப்படி பார்த்தாலும் மீனாட்சி அக்கா தான் ஜெயிக்க போறாங்க. அதை தெரிஞ்சுக்கோ. பொத்திக்கிட்டு என்னடி முகரைய பத்தி பேசிட்டு இருக்க? இப்ப என்னடி? நான் அப்படிதான் பேசுவேன். அப்படித்தான் பேசுவேன். ஆமா, எனக்கு என்னடி குறைச்சலு? நான் நல்லா ஸ்லிம் அண்ட் ட்ரிம்மா நல்லா தான் இருக்கேன். ஆமா ஆமா, சின்ன வயசுலயே சோத்துக்கு வக்கு இல்லாம இப்படி ஓட்டாண்டியா இருக்கேன். இதுல ஸ்லிம்மா இருக்காங்களா இந்த அம்மா வேற? நான் வேணா சோத்துக்கு வழி இல்லாம இப்படி இருக்கலாம்டி. நீ நல்லா தின்னு பீப்பா மாதிரி இருக்க. இவ்வளவு பெருசா அதுக்கு என்ன சொல்ல போற? பெருசா பேச வந்துட்ட. பேச்சு பேச. ஐயோ, பேசாம இருக்கீங்களா? வாய் மூடுங்க ரெண்டு பேரும். ஏய், நீ எதுக்கு உங்களுக்கு ஜிங்சக்கா போட்டுட்டு இருக்கேன்னு தெரியும் டி. இத பாரு, உனக்கு ஒத்த பைசா கிடைக்கிறதுக்கு விட மாட்டேன். எனக்கு ஒரு கண்ணு போனா எதிரிக்கு ரெண்டு கண்ணு போகணும்னு நினைக்கிற ஆளு நான். இத பாரு, விட மாட்டேன். நான் யாருன்னு காட்டுறேன். பர்த்டே விடுங்க நீ கொஞ்சம் பொறுமையா இரு.
சுகர் டெஸ்ட் பண்ணல, அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. ஏய் வெளிய வாடி. ஏய் இறங்கி வா. மரியாதை கேட்டா வெளிய வா. உன்னதாண்டி சொல்றேன். வெளிய வா. கதவு திறடி. வெளிய வந்துரு. வான்றல்ல. அடி பாவி. ஏய் இங்க பார். வெளிய வரேன்னா கார் கண்ணாடி உடைச்சிருவேன். உனக்கு என்ன காது கேட்கலையா? வாடி வெளிய. வாடி. வா. என்னடி என்ன புது மாமியாரே, நல்லா இருக்கியா? எப்படி இருக்க உன் பொண்ணு? ஏய் தேவையில்லாம பேசாத. ஏய் யாரு தேவையில்லாம பேசுறது? ஒரு கொடையில வச்சு உன்னை பார்த்தேனே, என் வாழ்க்கை அன்னைக்கே நாசமா போயிடுச்சு. அன்னைக்கு என் புருஷன் காட்டுல பணம் இல்லாம உன்கிட்ட போய் வாங்கின பாரு, அந்த பாவம் தான் என்ன இப்படி நடு ரோட்ல கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கு. பாவிங்களா பாவிங்களா, என் வாழ்க்கைய நாசமாக்கி குட்டிச்சோறாக்குன நீங்க நல்லா இருப்பீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா தான் போவீங்க. ஏய் நான் யார் வாழ்க்கையும் கெடுக்கல. ஓ புருஷனுக்கு ஏன் பொண்ணு பிடிச்சிருந்தது, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணாங்க. ஏச்சி தூ நிறுத்து. என்ன சொன்ன? ஏன் புருஷனுக்கு பிடிச்சிருக்குன்னு கட்டி வச்சியா? அப்போ உன் புருஷனுக்கு நாளைக்கு இன்னொருத்தைய பிடிச்சா கட்டி வச்சிருவியா? இல்ல உனக்கு இன்னொருத்தரை பிடிச்சா அவன் கூட ஓடி போயிடுவியா? சே நிறுத்து, வாய மூடு. You are talking too much. சே நிறுத்து. சும்மா தசு புசனு இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு அப்படியே ஸ்டைல Dress போட்டுட்டு மினுக்கிட்டு போனா அப்படியே நாகரிகமானவன் அர்த்தமா? மனசுக்குள்ள அத்தனையும் அழுக்குடி அழுக்கு. நீங்க எல்லாம் 7 ஜென்மத்துக்கு பாவத்தை தாண்டி சுமந்துட்டு போவீங்க. அடுத்தவன் புருஷனுக்காக ஏன் இப்படி அரைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆமா எனக்கு ஒரு சந்தேகம், நிஜமாலே அந்த பொண்ணு உனக்கு தான் பிறந்தாளா? உண்மையை சொல்லுடி, உன் கூட இருக்கிறது உண்மையான புருஷன் தானா? அதான் எனக்கு ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. ஏய் என்னடி விட்டா பேசிக்கிட்டே போற? உன் புருஷன் என்ன பெரிய கோடீஸ்வரனா? அவனை மயக்கி சொத்தால எழுதி வாங்கிட்டோமா? அவனுக்காக நாங்க 50 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம். இப்ப கூட எங்க பணத்துல தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் ஒண்ணும் பெருசா சம்பாரிச்சு கொட்டல. அடேங்கப்பா எவ்வளோ பெரிய தியாகம். இங்க பார், உன் கணக்கெல்லாம் எனக்கும் தெரியும். அவனை வளைச்சு போட்டா பட்டு பிசினஸ்ல புதுசா ஏதாவது செய்யலாம். அவன் கிட்ட நிறைய திறமை இருக்கு, அதை வச்சு டெவலப் பண்ணலான்னு தானே உன் வீட்டுல எடுத்துட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. என்னமோ பெரிய உத்தமி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. ஏய் நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. அன்னைக்கு உன்னை கிருஷ்ணா சும்மா விட்டது தப்பா போச்சுடி. உன்னை ஒரு வழி பண்ணிருக்கணும். ஏய் என்ன என்ன பெருசா பேசிக்கிட்டு இருக்க? இங்க பார், இப்ப கூட நான் இங்க தைரியமா நிக்கிறேன். அந்த பரதேசி பொன்னாடி இங்க வர சொல்லி என்ன பண்ண முடியும்? பண்ண சொல்லு பாக்கேன். ஓ கூட பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு பைத்தியம் தான். பதில் சொல்லிட்டு போய் இங்க பார். பதில் சொல்லிட்டு போ. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? என் புருஷன் ஓடி வருவாரு. ஏன் பதில் சொல்லிட்டு போய் இங்க பார். உன்னை விட முடியாது. What the hell are you doing? Idiot. வாயா வா நல்லவனே. ஆமா இப்படிதான் உங்க குடும்பத்தை கேடுகட்ட குடும்பமா நடத்துறீங்களா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், நீங்க தான் நிஜமா அந்த புள்ளைய பெத்த ஆத்தாவும் அப்பனுமா? Hey, you're talking too much. சும்மா ஏரியா என்ன பெரிய டாக்கிங் டூ மச். இங்க பார், அன்னைக்கு என்னமோ அவன் ரொம்ப நல்லவ மாதிரி வீட்டுக்கு வந்தா எல்லாம் உங்க பிளான் தானா? அவனை அனுப்பி சமாதானப்படுத்தினா அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தானே? நடக்காது. ஏன் உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதியா? அவ்வளவு ஈஸியா நடக்க விட மாட்டேன் இந்த ஆனந்தி. கையர் Hey, there is a limit. இந்த மாதிரிலாம் பேசல போலீஸ்க்கு போ. என்னன்னு சொல்லி போலீஸ்க்கு போவ? அவ புருஷனை நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம், எங்க வீட்டு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். இதுதான் நியாயம் அங்க போய் கேட்க போறல? இது பார், நீங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போனா உங்களை காரி துப்புவாங்க. கேட்டுட்டு போடி. ஏய் இரியா, என்னையா நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க போயிட்டு இருந்தீங்க. என்னையா பதில் சொல்லுவ? நில்லியா நில்லியா, பதில் சொல்லிட்டு போ. என்னையா நினைச்சிட்டு இருக்க? ஆளாளுக்கு அவ புருஷனை கொண்டு வந்து என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நீ என்ன பண்ணாலும் நான் விட மாட்டேயா? என் புருஷனை உங்ககிட்ட விட மாட்டேன். உங்களை நீங்க எல்லாம் நாசமா போவீங்க. நீங்க எல்லாம் கேடுகிட்டு போவீங்க. என் வாழ்க்கைய பாழாக்கிட்டு நீங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்கடா. கேடுகிட்டவங்க
அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? அவனை கேளுங்க. நடு ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்திட்டா. ச்சே. என்ன ஆண்டி இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? ஆண்டி ஏதாவது பேசுங்க ஆண்டி. ஆண்டி என்னாச்சு மம்மி? என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அசிங்கமா இருக்கு. மானமே போச்சு. இதுக்கு ஏதாவது செய்யணும். இல்லனா இது இப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். ஆண்டி என்னாச்சுன்னு சொன்னா தானே தெரியும். என்னாச்சுன்னு சொல்லுங்க. அந்த ஆனந்தி எங்க ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்திட்டா. சரவணன், அவன் பேசுறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனந்தி விஷயத்துல ஏதாவது முடிவெடுங்க. சீக்கிரமா டைவர்ஸ் வாங்க ஏற்பாடு பண்ணுங்க. நான் என்ன செய்யணும் நீயே சொல்லு நட்டாஷா, நான் செய்யறேன். சரி, இங்க பாரு. நம்ம 2 பேரும் வேற ஊருக்கு போயிடலாம். நீங்க இல்லாத சூழ்நிலையால தான் நான் இந்த தலைவர் பதவிக்கு நிக்க வேண்டியதா போச்சு. கொஞ்ச நாள்ல நீங்க வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த தலைவர் பதவியில நிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை.